எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, விளையாட்டு வீரர்களுக்கு காமனா நடக்கக்கூடிய ஒரு இன்ஜுரியை பத்தி பார்க்க போறோம். அதுவும் தோள்பட்டை மூட்டுல ஏற்படக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் ஆஃப் தி ஷோல்டர். தோள்பட்டையில் இருக்கிற மூட்டு அதனோட தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மூட்டோட ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட், மூட்டோட அசைவுகள் உடம்புல இருக்கிற எந்த மூட்டுக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் கிடையாது. அதனோட அசைவுகள் முன்பக்கமாகட்டும், சைட்வேஸ் ஆகட்டும், பின் பக்கமாகட்டும், ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், அது ஒரு யூனிக்கான ஜாயிண்ட். ஸோ இப்படி ரொம்ப வேகமா ரொம்ப மூமெண்ட் ஜாஸ்தி இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட்டை பொசிஷன்ல வச்சிருக்கிறது ஜாயிண்ட்டை சுத்தி இருக்கிற ஜவ்வுகள், லிகமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ விளையாட்டு வீரர்களுக்கு எஸ்பெஷலி இந்த கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல கபடி, கொக்கோ போன்ற விளையாட்டுகள்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மூட்டு பொசிஷனை விட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மூட்டு விலகிறது, டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன், மூட்டு பொசிஷனை விட்டு வெளியே வரும்போது என்ன ஆகுது, அந்த ஜாயிண்ட் சுத்தி இருக்கிற ஜவ்வுகள் எல்லாம் டேர்ஸ், கிழிஞ்சல் ஏற்படும். ஸோ அந்த ஜவ்வு கிழிஞ்சு அந்த ஜாயிண்ட் விட்டு அந்த மூட்டு வெளியே நகர்ந்து. ஸோ அப்படி நகர்ந்த மூட்டை அது ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான கண்டிஷன். உடனே ரொம்ப வலி இருக்கும். சிலர் அவங்களோட விளையாட்டு நடுவில் நடக்கும்போது கோச்சஸோட ஹெல்ப்போ இல்லை பிளேயர்ஸோட ஹெல்ப்பை வச்சு அந்த ஜாயிண்ட்டை திரும்ப பழைய பொசிஷன்ல கொண்டு வந்துடுவாங்க. பட் சிலருக்கு அப்படி நடக்காது. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்த்து பொசிஷன்ல வைக்க வேண்டிய அவசியம். பட் ஒன்ஸ் அப்படி பொசிஷன்ல வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வலி குறைஞ்சிடும். ஆனா இந்த ஷோல்டரோட யூனிக்னஸ் அகெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜவ்வு கிழிஞ்சது சரியா ஹீல் ஆகாதனால அந்த மூட்டு திரும்ப திரும்ப விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட யங் ஏஜ்ல, சிறிய வயதினருக்கு இந்த மாதிரி மூட்டு விலகுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 75% திரும்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் ஆஃப் தி ஷோல்டர்னு சொல்லுவோம். ஸோ எப்பப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுல ஒன்ஸ் டிஸ்லொகேஷன் ஆயிடுச்சு, கரெக்ட் பண்ணிட்டாங்க, திரும்ப விளையாட போறாங்க அப்படிங்கும்போது எந்த பொசிஷன்ல அந்த பந்து அந்த வீக்கான கிழிஞ்ச ஜவ்வு போய் பக்கத்துல போகுதோ அந்த பொசிஷன்ல விலகலாம். ஸோ முக்கியமா கையை இப்படி மேல் பக்கம் கொண்டு போகணும். ஸோ ஒவ்வொரு தடவை அந்த மாதிரி விலகும் போதும் அந்த ஜவ்வுகள்ல டேமேஜஸ் ஆகுது, எலும்புகள்லையும் டேமேஜஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அவங்கனால என்ன ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொசிஷனுக்கு கையை கொண்டு போகிறதுக்கே பயம் ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிவியரானவங்களுக்கு தூக்கத்திலேயே கூட விலகிற அளவுக்கு போயிடும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன நுண்தொலை அறுவை சிகிச்சையை நம்ம பரிந்துரை செய்யலாம். அவங்களுக்கு திரும்ப விலகாம இருக்கிறதுக்கும், அந்த மூட்டுகள்ல மேற்கொண்டு டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கும், அண்ட் முக்கியமா அவங்களோட விளையாட்டை அவங்க தொடர்ந்து செய்யறதுக்கும் இந்த சின்ன ஒரு கீ ஹோல் சர்ஜரி மூலமா அந்த கிழிஞ்ச ஜவ்வை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள மறுபடியும் விளையாடுறது போகலாம். சிலருக்கு லக்கியா இருக்கிறவங்களுக்கு அது திரும்ப விலகாமையும் கூட போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படாது. ஸோ ஷோல்டர் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு யூனிக்கான ஜாயிண்ட். அதனோட மூமெண்ட் எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் எக்ஸ்ட்ரீம் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்கு. அந்த ஒரு யூனிக்கான ஜாயிண்ட்ல இந்த ஒரு பிரச்சனை ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் வரும்போது அவங்க சரியா கரெக்டான ஒரு ஆர்த்ரோஸ்கோபிக் ஷோல்டர் சர்ஜன் கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து தேவைப்பட்ட அறுவை சிகிச்சை மூலமா அதை சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கட்டாயம் மறுபடியும் உங்க விளையாட்டை தொடர முடியும். நன்றி.